உடல் மனசு மேல ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் ஆகட்டும், இதே முதல் மாதிரி கை கால்கள் ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிறது, இந்த விஷயம் எல்லாமே அவன் மனதளவுல பாதிப்பை கொடுக்குது. இது ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை உண்டு பண்ணி மனதளவுல பாதிப்பை எப்படி கொடுக்குதுன்னா, எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு வெள்ளை முடி வந்துருச்சு, நான் இனி சர்வே பண்ண முடியாது, என்னால பழைய மாதிரி இருக்க முடியாது, இளமையா இருக்க முடியாது, இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை ரொம்ப 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 குறைக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் உங்களுக்கு சுகர் அதிகமாகலாம், பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம், உடல் வலி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 25 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் ரொம்ப அதிதீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் 40 வயதுக்கு மேலே அந்த செல்களோட புதுப்பித்தல்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த சமயங்களில் தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஞானம் உண்டாகிறது இந்த 40 வயசுக்கு மேலே தான். ஐயோ, என் உடம்பை நான் நல்லா பார்த்துக்கணும், எனக்கு நிறைய எனக்கு பிரஷர் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, 40 வயசுலயே எனக்கு இப்படி ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் எனக்கு வாழ்க்கை கம்மியா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எல்லாமே அந்த தானா நடந்துட்டு இருக்கிற விஷயம் எப்ப மாற்றம் வருதோ அப்ப பயம் தொத்திக்குது. நான் சீக்கிரம் செத்து போயிருவேன், எனக்கு சீக்கிரம் இந்த மாதிரி வியாதி வந்துடும், எனக்கு இப்படி வந்துடும், அப்படி வந்துடும், போஸ்ட் ப்ராசஸிங் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த 40 வயதுக்கு மேல வரும். அப்ப நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதாவது வெள்ளை முடி வந்துச்சுன்னா அதை ஏத்துக்கோங்க, அதை எதிர்த்து போராடி அது மேல மை தடவியோ கலர் தடவியோ அதுக்கு நீங்க அப்போஸ் பண்ணாதீங்க. இயற்கை என்ன நமக்கு கொடுத்திருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கோங்க. ஏன் நீங்க பிறந்ததுல இருந்து 35-40 வயசு வரைக்கும் கருமையான முடி கொடுத்துருந்துச்சல்ல, அதை நினைச்சு நீங்க ஏதாவது போராடினீங்களா? இல்ல, அது கொடுத்ததை ஆரோக்கியமா வச்சு சந்தோஷமா இருந்தீங்கல்ல. இப்ப அது மாற்றம் கொண்டு வந்து அது வெள்ளை முடி கொடுக்கும்போது ஏன் உங்களுக்கு இவ்வளவு பதட்டம், ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஆதங்கம், ஏன் அதை ஏத்துக்க மறுக்கிறீங்க? இது மனதும் உடம்பும் செய்யக்கூடிய தந்திரம். அதனால அது வருதா, லெட் இட் பி, வரட்டும். உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் மனதை பாதிக்க, அது மாதிரி விட்டுருங்க. வெள்ளை முடி வருதா, சரி வரட்டும், இந்த விஷயத்தை வச்சுக்கோங்க. அடுத்தது, நான் என் உடம்பை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத 40 வயதுக்கு மேலே உங்கள் உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றுங்க. ரொம்ப நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க, நடைப்பயிற்சி வைங்க, வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, யோகாசனா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. உங்கள் மனசையும் உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த மெடிடேஷனும் யோகாவும் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறது. நம்ம ரொம்ப சீர்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் போகணும். 40 வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நச்சுக்கள் டெபாசிட் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். வேம்பு சாப்பிட்றது, மஞ்சள் சாப்பிட்றது, அதிகாலையில சில விஷயங்கள் எல்லாம் குருநாதர்கிட்ட போய் கத்துக்கிட்டு உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான விஷயத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி யோகா, மெடிடேஷன், அதுக்கப்புறம் நடைப்பயிற்சி, ஓடும் பயிற்சி, இந்த மாதிரி உடம்புக்கு கொஞ்சம் அதிகமான இயக்கங்களை கொடுங்க. சரி, இதெல்லாம்